அல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அநேக ஊழியங்களிலே தேவன் என்னை பயன்படுத்தும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். 2 சபைகளிலும் ஆத்துமாக்கள், புதிய புதிய குடும்பங்கள் வரும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். விசேஷமாய் இந்த யூடியூப் நேரில் அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். பெயர் தெரியவில்லை என்று சொன்னாலும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி, ஆக நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 62வது அதிகாரம் 12வது வசனம், அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பரிசுத்த ஜாதி, தேவனுடைய பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வார். ஏன்னு சொன்னால், பரிசுத்தமாக இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அற்புதத்தை காண முடியும் என்பது தான். ஆகையால் உங்களை இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நம்ம யாவரையும் பார்த்து சொல்ல, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனம் என்று சொல்லி. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஜனமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். வேதம் அருமையாக கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய் என்று சொல்லி. ஒருவேளை நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது நீ நம்பினவர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம், எதிர்பார்த்த காரியம் உன்னை கைவிடப்பட்ட நிலைமையில் நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஏதோ ஒரு தனி மனுஷனாக கர்த்தர் பார்க்கல, ஒரு நகரமாக, ஒரு சிட்டியாக கர்த்தர் பார்க்குறார். ஒரு ஜாதி, அதாவது ஜனம் பெருத்த ஒரு நகரமாக, சிட்டியாக தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, நான் கைவிடப்பட்டேன், நான் ஒண்டியாக இருந்தேன் அதனால் கைவிடப்பட்டேன். இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, நீ நகரம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீ பெயர் பெறுவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் பெயரை நான் இந்த பூமியிலே, தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட்டார் என்று நீ சொல்லாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு உன்னை உறுதிப்படுத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நான் கூட இருக்கிற, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். பயப்படாதங்க. அல்லேலூயா. மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், மருந்து உன்னை கைவிட்டிருக்கலாம். அல்லேலூயா. நீ போய் நம்பி ஓடி செலவு பண்ண இடம் உன்னை கைவிட்டிருக்கலாம். ஆனால் என் இயேசு ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. செபிப்போமா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்த ஜனம் என்றும், ஆண்டவரே நாங்கள் கைவிடாதப்பட, ஆண்டவரை நகரம் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவரை நல்ல ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை பெயரை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரை இந்த நாளிலே கூட தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலே இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தர் கரம் பிடித்து ஆண்டவரே நீ நடத்த வேண்டுமா அவருடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிறேன். ஆண்டவரே, கட்டுகள் உடையட்டும் அப்பா, அந்தகாரத்தின் கிரிகள் உடையட்டும். எது நிமித்தம் கைவிடப்பட்டார்களோ ஆண்டவரே, அவைகளுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைகள் யாவற்றையும் கர்த்தர் உடைப்பீராக, அற்புதத்தை கர்த்தர் செய்யும். ஆசீர்வதிங்க அப்பா, விடுதலையோடு கூட நடத்த. இந்த நாளிலே பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை விசேஷமாய் என்னுடைய யூடியூப் நேயர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை கரம் பிடித்து தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.